ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஸோ இதை நம்ம வந்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாய் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே வாங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டிருக்கோம். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனியன் வதங்கின உடனே வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கேற்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முருங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இட்லி சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஏன்னா நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்னா வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருங்காயம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி வித் சிக்கன் கிரேவி. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க.